பெரிய எழுத்தாளர். எத்தன பேருக்கு தெரியும்? பேச்சாளர், எழுத்தாளர். ஆசா ஞானசம்பந்தன்னு சொல்லிட்டு. 2002ல இறந்துட்டார். பெரிய ஞானி. திருவிக்காவோட நெருங்கி பழகி. அவரு ஒரு சித்தரை பத்தி நெறைய சித்தர்கள பத்தி எழுதியிருக்காரு. ஒரு சித்தர பத்தி சொன்னாரு. ஆசா யாருன்னு தெரிஞ்சா தான் அவர் செஞ்ச அதிசயம் தெரியும். ஆசா வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அந்த காலத்துல ரெக்கார்டிங் குறைவு. அதனால கிடைக்கல நமக்கு. ஒரு சிலது இருக்கு. போய் YouTubeல பாருங்க. ஆனா ரொம்ப குறைவா இருக்கும். ஆடியோ மட்டும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சாளருக்கு நாளைக்கு இலங்கையில சொற்பொழிவு. இலங்கையில இருக்காரு. காலையில எழுந்துக்கிறாரு. இன்னைக்கு என்ன பேச போறீங்கன்னு பிரஷ் பண்ணிட்டே கேட்கறாங்க. பேச்சு நின்னு போச்சு. வோக்கல் அரெஸ்ட்ன்றாங்க. அதுவும் ஒரு அட்டாக். ரேரா வருமா அந்த வியாதி. எப்படி கை, கால் வந்து பேரலிஸ் அட்டாக் வருதோ, வோக்கல் கார்ட் அரெஸ்ட் அட்டாக்கும் வரும். அவருக்கு அது வந்துருச்சு அன்னைக்கு. அவ்வளவுதான், அதோட பேச முடியாது. ரேர் கேஸஸ் தான் குணமாகும். பெரிய பேச்சாளர். அவர் எழுதியிருக்காரு. எதுக்குமே பயப்பட மாட்டார். ரொம்ப தைரியசாலி அவரு. கண்ல இருந்து கண்ணீர் கொட்டுதாம். அவ்வளவுதானா? டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு அவ்வளவுதான். சென்னைக்கு உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போலாம். சென்னைக்கு பெரிய பேச்சாளர். போகாத நாடு கிடையாது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருக்கு? அவர் வந்து அங்க இருந்த ஒரு யோக சுவாமிகள்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருந்திருக்காரு. அங்க ஸ்ரீலங்கால. அங்க இருந்திருக்காரு. யாழ்ப்பாணத்துல. அப்ப அந்த டிரைவர் உடனே, "ஐயா நீங்க யாழ்ப்பாணம் சாமி கிட்ட நீங்க போறவங்கல்ல, ஐயா கிட்ட போனா என்ன?" அவர் பகல்ல பார்க்க மாட்டாரு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல தான் பார்ப்பாரு. என்னன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கூட இருந்தவரு ஐயா கிட்ட கூட்டு போறாங்களாம். இவரு கண்ணீர் மல்க போய் அந்த சுவாமிகள் போய் பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணாராம், தவத்துல இருப்பாராம் எப்பவுமே. 6 மணி மாலை 6 மணி வரை தவம். 6 மணிக்கு மேல தான் பிரதமரே ஆனாலும் அவர போய் சந்திக்கணும். பெரிய பெரிய உலக தலைவர்கள்லாம் போய் ஒரு வாசல்ல, குடிசை வாசல்ல காத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய மகான் இலங்கையில. அவர பத்தி ஒரு சின்ன சம்பவம். சித்தர்கள் எப்படியெல்லாம் ஒரு ஜஸ்ட் அப்படி பண்ணுவாங்க. அப்படி போய் அவர் வாசல்ல போய் அவர் நிக்கிறாராம். கார் போய் நிக்குது. "வாடா பொடியேன்" அப்படின்னாராம். "சாயந்திரம் போய் பேசிட்டு வா." இவரு தொண்டை பிரச்சனை தான் போறாரு. மாலை பேசிட்டு என்கிட்ட வான்றான். அப்ப இவரு என்ன பண்ணாரு, "ஐயா எனக்கு தொண்டை ஆச்சு, இப்படி ஆச்சு, அது ஆச்சு. நான் எப்படி அப்படிலாம் இல்ல. அவர் சொல்றாருன்னா அப்ப பேசுவோம்." எப்படி புடிச்சாரு பாருங்க. இப்ப இவர் போய் என்ன பண்ணியிருக்கலாம், "ஐயா எனக்கு பிரச்சனைங்குதுயா, நான் எப்படி" அப்படி கேட்கல. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஓகே. அவர் சொல்லிட்டாருன்னா, பேசுவோம். அவ்வளவுதான் போனாராங்க. அதற்கு பிறகு இப்ப வரைக்கும் அவர் சொல்றாரு, 2002 வரையில் என் பேச்சு, குரல், தொனி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுவரைக்கும் இருந்த ஆசா வேற. அந்த குரல் வேற. அப்பவே அப்படி பேசுவாருன்னா, அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. "மாலை பேசிட்டு வாடா என்கிட்ட." சித்தர்கள் நினைச்சாங்கன்னா, எல்லாவற்றையும் மாற்றுவார்கள். எப்படி என்றால், சாட்சாத் பரபிரம்மமா மாறிடுவாங்க.